வணக்கம் ஆபரகம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு பாதர்விளை நகரை சேர்ந்தவர் சங்கரன். இவரது மனைவி பத்ரகாளி. இவர்கள் தங்களது செலவுக்காக வீட்டை அடமானம் வைத்து அதாவது இப்ப கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த கடனை சரியாக செலுத்தவில்லை என்பதாக கூறி அந்த அந்த நிதி நிறுவனம் ஆனது தனியார் நிதி நிறுவனமானது அந்த வீட்டை வழக்கு தொடுத்து வீட்டை ஜப்தி செய்து வீட்டை சீல் வைப்பதாக கூறி நேற்று மதியம் 12 மணி அளவில் அவர்கள் அவர் வீட்டை சீல் வைத்துள்ளார்கள். இதில் மனமுடைந்த அந்த சங்கரன் என்பவரும் அவரது மனைவி அந்த அவங்களும் சேர்ந்து அந்த இடத்திலேயே ஒரு விஷம் அறிந்து தற்கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார்கள். இந்த நிகழ்வானது நாம் நேற்று மதியமே இந்த செய்தியை பரபரப்பாக செய்தியை வெளியிட்டோம். இந்த செய்தியினுடைய எதிரொலியாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த வீடினுடைய சீல் அகற்றப்பட்டுள்ளது. இதனுடைய ஃபாலோ அப் செய்தியாக அதை தொடர்ந்து வளர்ச்சி செய்து அவர்களுடைய கோரிக்கையை நாம் முன்வைத்து அவர்களுடைய பிரச்சனை என்ன என்பதையும் நாம் ஒளிபரப்பு செய்து வந்தோம். இன்று மதியம் பார்த்தீங்கன்னா அதற்காக இந்த காலையிலிருந்தே அவர்கள் அந்த வல்லநாடு பகுதியில தூத்துக்குடி திருநெல்வேலி பிரதான சாலையில மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். ஒரு 4 முறை திரும்ப அவர்கள் அந்த இடத்தில் அமர்ந்து அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அந்த இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் ரத்னா சங்கர் மற்றும் அந்த இடத்திற்கு வந்த மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் அந்த இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக மாவட்ட ஆட்சியரிடமும் அதற்கு குறித்து இந்த போராட்டம் குறித்து விளக்கத்தை எடுத்து கூறி அந்த இடத்தில் உடனடியாக அந்த நிதி நிறுவனத்திடமும் அந்த பிரச்சனை குறித்து உடனடியாக எடுத்து பேசி உடனடியாக தீர்வு கண்டார்கள். நாம் இந்த செய்தியினுடைய நம்முடைய மக்களுடைய பிரச்சனைகளை உடனுக்குடனே வெளியிட்டு தீர்வு காண்பதற்கு நமது சத்தியம் தொலைக்காட்சி எப்பொழுதும் முன்னணியில் உள்ளது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு பாத்தீங்கன்னா சத்தியம் தொலைக்காட்சியினுடைய செய்தியினுடைய எதிரொலியாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய சீல் உடனடியாக அகற்றப்பட்டு அந்த வீட்டின் உரிமையாளர்கள் அதாவது அவருடைய மனைவி இன்னைக்கு பத்திரகாளி அவங்க இன்னைக்கு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்றாங்க. அவங்களுடைய பிள்ளைங்கள் கனி அந்த பையன் கனிங்கிற பையனும் அவங்களுடைய பொண்ணு பானு அவங்களுடைய வசமும் அந்த வீடானது ஒப்படைக்கப்பட்டது. மேலும் அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு நாய் குட்டி போட்டிருக்கு. அந்த நாயினுடைய குட்டிகள் 5 குட்டிகள் மற்றும் பெரிய நாய்கள் ஒரு 5 நாய்கள் அந்த வீட்டில் வளர்க்கப்படுகிறது. அந்த நாய்களையும் உள்ளே போட்டு பூட்டி தான் சீல் வைத்து சென்று விட்டார்கள். இது ஒரு மிருக வதை சட்டத்திற்கு உட்பட்டது. மிருகங்களை வதைக்கக்கூடிய ஒரு செயல் என்பதாகவும் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்தில் இருந்த அந்த நாய்களையும் அந்த விடுதலை செய்தார்கள். ஆனால் அந்த நாய் குட்டியானது அந்த நாயினுடைய தாயை பார்த்து ஓடி பால் குடித்ததும் அந்த இடத்தில் அது பசியோடு இருந்த நாய்கள் ஆர்வமோடு உணவை அருந்தியதும் பார்ப்பவருடைய கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் நிகழ்வாக இருந்தது. இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் அந்த போராட்டத்தின் விளைவாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களுக்கு நிவாரண உதவியாக அந்த தனியார் வங்கி நிர்வாகத்திடமிருந்து 10 லட்சம் ரூபாய் பெற்று அந்த பிள்ளைகள் 2 பிள்ளைகளுக்கும் தலா ஒவ்வொரு பிள்ளைக்கும் 4 லட்சம் ரூபாய் 2 பிள்ளைகளுக்கு 8 லட்சம் ரூபாயும் பாதிக்கப்பட்ட மனைவி இப்பொழுது சிகிச்சையில் உள்ள மனைவி பத்திரகாளி அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாயுமாக மொத்தம் 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி தொகை வழங்கப்படும் எனவும் அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். மேலும் அந்த நிதி நிறுவனத்தினரிடமிருந்து அந்த சாவியையும் பெற்றுக்கொண்டு உடனடியாக அந்த சாவியையும் கொடுத்துள்ளார்கள். அந்த கடனை இவர்கள் திரும்ப செலுத்த வேண்டியதில்லை என்பதாகவும் பேசி முடித்துள்ளார்கள். மேலும் பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த கணவனை இழந்து தவிக்கின்ற அந்த தாயாருக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கும் விதமாக ஆதரவற்ற விதவை என்ற சான்று அந்த வட்ட நம்ம துணை கலெக்டர் ஆட்சியருடைய தலைவர் அவர் தான் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவற்ற விதவை சான்றானது ஒரு 15 தினங்களுக்குள் பெற்றுத்தரப்படும் என்பதாகவும் கூறியுள்ளார்கள். இந்த ஆதரவற்ற விதவை சான்று இருக்கும்போது அவர்களுக்கு உடனடியாக அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பாக அமையும். அவர்கள் படித்த படிப்புக்கு ஏற்றாற்போல் ஒரு நல்ல அரசு வேலை கிடைப்பதற்கு இந்த ஆதரவற்ற விதவை சான்று அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதால் அந்த சான்றையும் உடனடியாக 15 நாட்களுக்கு தருகிறோம் என்பதாகவும் உறுதியளித்து அவர்கள் எழுதி கையொப்பமிட்டு கொடுத்து சென்றுள்ளார்கள். இந்த கோரிக்கைகளை முன்வைத்து நாம் நேற்றிலிருந்து இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதாவது ஒரு பொதுமக்கள் பாதிக்கப்படும் போது ஒரு நிதி நிறுவனம் அத்துமீறி செயல்படுகிறது, இதனால் ஒரு உயிரை இழந்துள்ளோம் என்பதாகவும் அந்த வாயற்ற ஜீவன்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை வெளியிட்டோம். அதனுடைய விளைவாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த செய்தியுடைய எதிரொலியாக உடனடியாக தீர்வு காணப்பட்டுள்ளது. என்றைக்கும் நம்மளுடைய சத்தியம் தொலைக்காட்சியானது என்றைக்கும் மக்களுடன் நிற்கின்ற ஒரு தொலைக்காட்சி என்பதை நாம் நிரூபித்து வருகிறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த சத்தியம் தொலைக்காட்சியினுடைய ஒரு வெற்றியாக இந்த வெற்றியை நாம் பார்க்கின்றோம்.
என்றைக்கும் நாம் இது போன்ற மக்கள் பாதிக்கப்படுகிற இடத்தில் முதல் இடத்தில் நின்று அவர்களுடைய செய்தியை வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் மற்றும் அரசாங்கத்திற்கும் ஒரு பாலமாக செயல்பட்டு என்றைக்கும் நாம் ஒரு முடிவை தேடி செல்கின்றோம் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சியாக அமைகிறது. நம்மளுடைய சத்தியம் தொலைக்காட்சிக்கு மக்கள் அந்த இடத்தில் இருந்து அநேகம் பேர் அந்த இடத்தில் நன்றியை தெரிவித்தார்கள். அதுவும் நம்முடைய தொலைக்காட்சி கிடைத்த வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. அபிரகாம்.